in power. Goodness is in you. Believe in the Lord. God has given you a unique fruit. Nobody can copy you. You are never going to lose your salvation ever. He is faithful to answer every prayer. We'll just go into the word. Joshua chapter 1 verses 5 to 11. யோசுவா முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. No man shall be able to stand before you all the days of your life. As I was with Moses, I will be with you. I will not leave you nor forsake you. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Be strong and of good courage. For to this people you shall divide as an inheritance the land which I swore to their fathers to give them. பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். Only be strong and very courageous, that you may observe to do according to all the law which Moses my servant commanded you. Do not turn from it to the right hand or to the left, that you may prosper wherever you go. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. This book of the law shall not depart from your mouth, but you shall meditate in it day and night, that you may observe to do according to all that is written in it. For then you will make your way prosperous, and then you will have good success. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். Have I not commanded you? Be strong and of good courage. Do not be afraid, nor dismay, for the Lord your God is with you. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். Then Joshua commanded the officers of the people, saying, pass through the camp and command the people, saying, prepare provisions for yourselves, for within 3 days you will cross over this Jordan to go in to possess the land which the Lord your God is giving you to possess. அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னான். My brothers and sisters, I want to speak for a few minutes on the God-directed word. It's time to take over. எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, தேவன் நடத்தின விதத்தின்படி வேதத்தின் அடிப்படையிலே இந்த வார்த்தையை சொல்கிறேன், இது சுதந்திரித்துக் கொள்ளும் நேரம். I want you to touch 3 people as an act of faith and tell them it's time to take over. விசுவாசத்திலே 3 பேர் நபரை தொட்டு சொல்லுங்க, it's time to take over. இது சுதந்திரித்துக் கொள்ளும் நேரம். It's time to take over. இது சுதந்திரித்துக் கொள்ளும் நேரம். It's time to take over. இது சுதந்திரித்துக் கொள்ளும் நேரம். It's time to take over. இது சுதந்திரித்துக் கொள்ளும் நேரம். I said it's time to take over. சொல்றேன், இது சுதந்திரித்துக் கொள்ளும் நேரம். It's time to take over. இது சுதந்திரித்துக் கொள்ளும் நேரம். 2017 is the year to take over. 2017 எடுத்துக்கொள்ளும் நேரம் என்று சொல்கிறேன். Oh, it's time to take over. இது எடுத்துக்கொள்ளும் நேரம், சுதந்திரித்துக் கொள்ளும் நேரம். This is not the time to fold over, it's time to take over. மடித்துக் கொள்ளுகிற நேரம் அல்ல, எடுத்துக்கொள்ளும் நேரம் என்று சொல்கிறேன். It's not the time to buckle over, it's the time to take over. சுருண்டு விழுக்கூடிய ஆண்டு இது அல்ல, எழும்பி பிரகாசிக்க கூட ஆண்டு, எழும்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆண்டா இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனிமேல் நான் சுருண்டு விட மாட்டேன். என்னை பார்த்தா நின்று யாவற்றையும் எடுத்துக்கொள்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? This is no time to stay locked up. This is the time to step out. இது அடைத்துக் கொண்டிருக்கும் ஒரு காலம் அல்ல,
வெளியே எழுந்து வரும் ஒரு காலம். Let me repeat that. This is no time to stay in. It's a time to step out. இது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு காலம் அல்ல, வெளியே புறப்பட்டு வரும் ஒரு நேரம். God has some amazing things in store for you in 2017. 2017 தேவன் ஆச்சரியமான காரியங்களுக்கு என்று வைத்து வைத்திருக்கிறார். But let me tell you, he's not going to drop it in your lap. அது திடீரென உங்கள் மடியில் அப்படியே போட்டு விட போறது கிடையாது. No. இல்லை. You got to come to the buffet table. நீங்கள் அந்த buffet அந்த பந்திக்கு வர வேண்டும். He has arranged a lot of dishes. அநேக பதார்த்தங்களை உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். But you got to come to the table. அந்த மேஜை அண்டை நீங்கள் வர வேண்டும். The master has given you an invitation saying, come. எஜமானர் உங்களை அழைக்கிறார், வா என்று. The father of the bridegroom has invited you all saying, come. மணவாளனின் தகப்பனார் உங்களை வா என்று அன்போடு அழைக்கிறார். The Holy Spirit says, come. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், வா. It's up to us now as the bride of Christ to respond and get up from our sophistication and get down to business and take what is ours. கிறிஸ்துவின் மணவாட்டியாய் நமது மாறுத்திரமாய் நமக்கு என்ன உரித்தாக இருக்கிறதோ அதை எழுந்து நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது நமது கடமையா இருக்கிறது. This is not a time for confinement. இது ஒரு அடக்கிக் கொள்ளக்கூடிய சுருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அல்ல. This is not a time to be locked up in your prison house. உங்களுடைய சிறை வீட்டுக்குள்ள உங்களை அடைத்துக் கொள்ளும் காலம் அல்ல. No, this is the year of freedom. இது விடுதலையின் ஆண்டு. Come on, talk to me somebody. 2017 is your year of coming out. 2017 ஆண்டு நீங்கள் வெளியே வரும் ஆண்டா இருக்கிறது. I don't care if you're male or female, if you're white or black or brown or yellow or green, but God sent me to tell you, tell my people, it's enough of them sitting in. Tell them to step out. நீங்கள் ஆணோ பெண்ணோ வெள்ளை நிறத்தவரோ கருப்பு நிறத்தவரோ யாரா இருந்தாலும் சரி, தேவன் இதை சொல்லும்படி என்னை அனுப்பினார். நீங்கள் அடைத்திருக்க வேண்டாம், வெளியே வாருங்கள். It's time to take over. இது எடுத்துக்கொள்ளும் நேரம். I want you to lift your voice and say, I am taking over. தைரியமுள்ள மக்கள் சேர்ந்து சொல்லுங்க, நான் எடுத்துக்கொள்கிறேன். I don't know what it means to you, but 2017 means everything to me. உங்களுக்கு அது 2017 என்ன தெரியல, 2017 எனக்கு எல்லாமா இருக்கிறது. You must understand that God is making the church become a militant church who will take over their possession. இந்த 2017 ஜனங்கள் ஒரு ராணுவ சேனை போல் தங்களுக்குள்ளதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஒரு சேனையாய் தேவன் எழுப்புகிறார். You got to go into the enemy's camp and take back what he stole from you. நீங்கள் சத்துருவின் பாளையத்துக்குள் சென்று அவன் உங்களிடத்தில் திருடிக் கொண்டதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். Church, I prophesy to you today. சபையை உங்களை பார்த்து நான் தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறேன். It's takeover time. இது எடுத்துக்கொள்ளும் நேரம். It's not crying over, it's takeover time. அழுது கொண்டிருக்கிற நேரம் அல்ல, எடுத்துக்கொள்கிற நேரமா இருக்கிறது. It's not sorrowing over, it's takeover. துக்கம் கொள்கிற நேரம் அல்ல, எடுத்துக்கொள்ளும் நேரம். It's not moaning over, it's takeover. அது துக்கமான நேரம் அல்ல, எடுத்துக்கொள்ளும் நேரம். Please correct your vocabulary. God says it's takeover. உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், தேவன் சொல்கிறார் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் நேரம் இது. Some of us are happy with the makeover. God says no, change it from a makeover to a takeover. சில பேர் பிழைத்தோம் போதும் என்று நினைக்கிறீர்கள், இல்லை தேவன் சொல்கிறார் பிழைத்தது போதாது, நீங்கள் எடுத்துக்கொள். Somebody said if I make it I'll be happy. I said if you can't just make it if you don't take it. நீங்க சில பேர் நினைக்கிறீங்க நான் பிழைத்தால் போதும் என்று நினைக்கிறீர்கள், இல்லை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டால் எப்படி பிழைப்பது? Glory to God. New year. புது வருடம். Every new year. ஒவ்வொரு புது வருடமும் is a time of transition. ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது. Transition. மாறுதல். Transitioning from the old year to the new year. பழைய ஆண்டின் நிலையிலிருந்து புதிய ஆண்டின் நிலைக்குள்ளாக மாறுதல். Transitioning from the average to the exceptional. ஒரு சாதாரண சராசரி நிலையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக ஒரு மாறுதல். Amen. Amen. Exceptional, அபூர்வமான, வழக்கத்திற்கு மாறான ஒரு நிலைக்குள் நான் பிரவேசிக்கிறேன். I am transitioning from mediocrity to his excellency.
சராசரியிலிருந்து அவருடைய உன்னத நிலைக்கு நான் மாறுதல் அடைகிறேன். Transition from the natural to the supernatural. இயற்கையிலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டதுக்கு நான் மாறுதல் அடைகிறேன். New Year is a time of transitioning from the physical to the spiritual. புதிய வருடமானது சரீரத்திலிருந்து ஆவி நிலைக்குள்ளாக நான் மாறுதல் அடைவது. New Year is a time to move from fashion to passion. ஒரு அலங்காரத்திலிருந்து ஒரு பேரார்வத்துக்குள்ளாக நான் கடந்து செல்வது. New Year is a transition from wilderness to promised land. புது வருடமானது வனாந்தரத்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு நான் செல்வது. New Year is a transition from slave mentality to a king mentality. புது வருடமானது அடிமையின் எண்ணத்திலிருந்து ஒரு ராஜாவின் எண்ணத்துக்குள்ளாக நான் மாறுதல் அடைவது. You got to change from a slave mentality and get some kingdom mentality in you today. இன்றைக்கே உங்களுடைய சிந்தையிலே அடிமையின் எண்ணத்தை மாற்றிவிட்டு ராஜாவின் எண்ணத்தை நீங்கள் பதித்துக் கொள்ள வேண்டும். God wants you to know that there is a fight, and if you fight the good fight of faith, you're taking over. ஒரு யுத்தம் உண்டு, விசுவாசத்தின் போராட்டத்தை நீங்கள் போராடினால் வெற்றி நிச்சயமாக உண்டு என்று தேவன் சொல்கிறார். You got to get into that enemy's camp and take back everything he took from you. அந்த எதிரியின் பாளையத்துக்குள் நீங்கள் சென்று உங்களிடத்தில் அவன் எடுத்துக்கொண்ட சகலவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். May the Holy Spirit open your spirit up and not just whisper but scream in your spirit. It's takeover time. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவிக்குள்ளாக கிசுகிசுப்பாக அல்ல சத்தமிட்டு சொல்வாராக இது எடுத்துக்கொள்ளும் நேரம் என்று. Let me tell you, it's a transition from bondage to liberty. அடிமையிலிருந்து விடுதலைக்குள்ளாக ஒரு மாற்றத்தின் நேரம் என்று It's a சொல்கிறேன். transition from poverty to prosperity. வறுமையிலிருந்து செழிப்புக்குள்ளாக மாறும் நேரம். It's a transition from all that you have been to all that God wants you to be. நீங்கள் என்னவா இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்ள அதிலிருந்து தேவன் உங்களை என்னவா வைக்கிறாரோ அதுக்குள்ளாக மாறும் வேளை. It's a transition from sterility to productivity. ஒரு உற்பத்தி இல்லாத நிலையிலிருந்து பரிபூர்ணமான உற்பத்திக்குள் செல்லும் நேரம். It's a transition this year. இந்த வருடத்திலே ஒரு மாறுதல். How many of you know you are in transition? எத்தனை பேர் தெரியும் நீங்க ஒரு மாறுதலுக்குள்ள இருந்து Come on, wave your hand at me if you know you're in transition. நீங்க ஒரு மாறுதலுக்குள்ள Glory to God. You are in transition. நீங்கள் ஒரு மாறுதலுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறீர்கள். But let me warn you, transitions are uncomfortable. நான் உங்களை எச்சரிக்கட்டும், எந்த மாறுதலுமே ஒரு சுகம் கொடுப்பதில்லை. People don't like change. மாறுதல் ஒரு இதம் கொடுக்காது. You know, I need to talk sometime on the pain of change. அந்த மாறுதலின் வலியை குறித்து சில வேளை சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். You know, a lot of people, they don't like change. சில மக்களுக்கு மாறுதலை பிடிப்பதில்லை. They like the way they've been all through their life. அவர் வாழ்நாள் எல்லாம் எப்படியாக இருந்தாலும் அப்படியே விட்டுவிட்டால் நலமா இருக்கும் என்று நினைக்கிறார்கள். But God sent me to tell you தேவன் இதை சொல்லும்படி அனுப்பினார். that you got to position yourself for transition. ஒரு மாறுதலின் நிலைக்குள்ளாக நீங்கள் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. Yes, I know transitions are uncomfortable. ஆம், ஒரு மாறுதல் ஒரு அசௌரியமான ஒரு சூழலை என்று ஒத்துக்கொள்கிறேன். For example, single people about to get married. தனிமையா இருக்கிற மக்கள் திருமணமாக போகிற மக்களை குறித்து சொல்கிறேன். That's an uncomfortable spot. அது ஒரு அவளுக்கு ஒரு வாழ்விலே ஒரு நலமான சூழ்நிலை அல்ல. நெருக்கமான ஒரு சூழ்நிலை சொல்லலாமே. You're all excited, you know, planning for the wedding. திருமணத்துக்கு என்று अनेक ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கீங்க. Everything is like butterflies in the heart. Everything is pada 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 pada. எல்லாம் இதயத்திலே பட பட படன்னு பட்டர்ஃப்ளையா பறக்குது. I mean, you can't think straight now. எது நேரா யோசிக்க முடியல. I mean, you don't remember any other date in the calendar but the date of your wedding. உங்க சிந்தையில வேற எந்த நாளும் மனசுல இல்லாம போச்சு உங்களுக்கு திருமண நாள் தவிர. I was talking to a person this afternoon மதிய வேளையில ஒரு நபரோட பேசிக் கொண்டிருந்தேன். who came to give his wedding card. தன்னுடைய திருமண பத்திரிகை கொடுக்க வந்தார். And he remembers exactly the wedding day and what day it's going to be. எந்த நாளிலே எப்படி தனது திருமணம் நடக்கப்படுது துல்லியமாக சொல்லிவிட்டார். He forgot that tonight is 31st night, we're having New Year service. இன்னைக்கு 31ஆம் தேதி இன்னைக்கு புது வருட ஆராதனை இருக்க போகிறத மறந்துட்டார். He said tomorrow I'll come for the tomorrow night service. I said no, it's tonight. நாளைக்கு புது வருட ஆராதனைக்கு வரேன்னு சொல்ல இல்ல நான் இன்னைக்குன்னு சொல்லி திருத்தினேன். இதுக்கே பிரச்சனை. ஆனா திருமண நாள் இன்னும் 2 மாசம் இருக்குது, அது கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருக்காரு. That's what marriage does to you. Marriage planning is wonderful. Don't get upset. It's good. திருமணத்துக்கு திட்டமிடுவது நல்லதுதான், அது தவறுன்னு சொல்லவில்லை. இதுதான் திருமணம் செய்யும். But then you realize as the days are getting close. அந்த நாட்கள் மிக நெருக்கமாக வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் நேரத்திலே. When you realize there's only a couple of days more left. ஒரு சில நாட்கள் மாத்திரமே மீதம் இருக்கிறது நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது you start getting panic attacks. ஒரு சில திகைப்பின் தாக்குதல் உண்டாகிறது. Why? ஏன்? Because transition is uncomfortable. மாறுதல் ஒரு நெருக்கத்தை கொடுக்கிறது.
the bridegroom gets nervous மணவாளன் கொஞ்சம் நெருடலா இருக்கிறார் because he's losing his bachelor's degree. தன்னுடைய வாலிப பட்டத்தை இழக்கிறார். The lady is excited ஸ்திரீகள் பரவசம் அடைகிறார்கள் because they're getting a master's degree. அவர்களுக்கு முதுகலை பட்டம் கிடைத்தாயிற்று. And I always keep noticing எல்லா வேளையும் கவனிச்சிருக்கேன், when we join the hands together, always I don't know how the girl's hand comes on top. And I try to turn it, but by the time we exchange the vows, it's back on top. திருமணத்துல கை இணைக்கும் போது அந்த ஸ்திரீயோட கை மேல வந்துருது, எவள் திருப்பினாலும் மேல வந்துருது. They just believe that they're getting over their master's degree. அவங்களுடைய முதுகலை மேலான பட்டத்தை பெறுகிறார்கள். But jokes aside, transition is uncomfortable to the bride or the bridegroom. Transition is uncomfortable. அந்த மாறுதல் ஒரு நெருக்கத்தை எப்பொழுதுமே கொடுக்கிறது. Whether it's the bride or the bridegroom, both are nervous. மணவாளனோ மணவாட்டியோ இரண்டு பேருக்குமே நெருக்கம் தான். Can I make it? நான் அது சாதிப்பேனா? Can I do it? என்னால் செய்ய முடியுமா? Is he the right person? சரியான நபர் தானா இவர்? காடெல்லாம் அடிச்சாச்சு, ஊருக்கும் சொல்லியாச்சு. இப்போ யோசனை வருது, சரியான ஆள் தானா ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. Too late. ரொம்ப தாமதமாயிற்று. Is he the right one? இவர் சரியானவர் தானா? Will he love me? அவரை நேசிப்பாரா? Can I be a good bride? ஒரு நல்ல மணவாட்டியா நான் இருப்பேனா? Will it work for me? எனக்கு இது கிரியை செய்யுமா? A lot of questions in the young people's hearts. வாலிபர்களுடைய உள்ளங்களில் அநேக கேள்விகள். Then you have another group of people as they step into a new year, they're worried about it. They're also having panic attacks. மற்றொரு வாலிப கூட்டம் இருக்கிறது, அவர்களும் புது இடத்தில் செல்லும்போது அவங்களுக்கு ஒரு திகைப்பின் தாக்குதல். How is 2017 going to be, pastor? பாஸ்டர் 2017 எப்படி இருக்க போகிறது? Can I survive? நான் பிழைப்பேனா? Will I make it? நான் சாதிப்பேனா? I've had to go through hellfire in 2016. Will 2017 be a breakthrough? 2017 எனக்கு ஒரு முன்னேற்றத்தின் ஆண்டா இருக்குமா? Will I be able to flourish at last? எப்படியோ கடைசில நான் செழித்திருப்பேனா? Will I be able to build that house? அந்த வீட்டை நான் கட்டி முடிப்பேனா? Will I be able to get that job? அந்த வேலை எனக்கு கிடைக்குமா? For the singles, you may be thinking, will I get the Romeo that I've been praying for the last 10 years? தனியா இருக்கிறவர்கள் கடந்த 10 வருடங்களாக I'm praying for my Romeo. Will I get him in 2017? என்னுடைய ரோமியோக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், கிடைப்பானா? The Romeos are saying, will I get my Juliet in 2017? அந்த ரோமியோ எல்லாம் சொல்றாங்க, ஜூலியட் கிடைப்பாங்களா? Lord, I've been praying. ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். Let 2017, will it happen? 2017 அது நடக்குமா? Transitions are always uncomfortable. மாறுதல் எப்பொழுதுமே ஒரு நெருக்கத்தை கொடுக்கக்கூடியவைகள். And if you look in our text, நமது வேத வசனத்தை படிக்கும் we பொழுது see that the children of Israel are going through a time of transition. இஸ்ரவேலின் மக்கள் அவர்கள் ஒரு மாறுதலின் நிலைக்குள்ளாக கடந்து செல்கிறார்கள். And they are quite uncomfortable. அவர்களுக்காக அதிக நெருக்கம் உண்டாயிற்று. As they are drawing closer and closer to the promised land, they are having some anxiety attacks. அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு நெருக்கமாக வர அவர்களுக்காக திகைப்பின் தாக்குதல்கள். Not just the people of Israel, but even their new leader Joshua is going through anxiety like never before. இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, புதிதாக இருக்கிற தலைவராயிருக்கிற யோசுவாவுக்கும் ஒரு கவலை உண்டாயிற்று. Now what is anxiety? என்ன கவலை என்றால் என்ன? Write this down. எழுதிக் கொள்ளுங்கள். Anxiety is to worry about things that have not happened. நடைபெறாத காரியங்களை குறித்து கவலை உறுவதே பதட்டம். Anxiety is to be worried about things that have not happened. நடைபெறாத காரியங்களை குறித்து பதட்டம் அடைவதே. A lot of people are worried about things that have not yet happened. இன்னும் நடைபெறாத காரியங்களை குறித்து அநேகர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். I mean, I won't forget a time when a sister came up to me and she said, I'm so worried about my daughter. என்னுடைய மகளை குறித்து அதிகமான கவலைப்படுற ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க. How is she going to do? எப்படி செய்ய போகிறாள்? How she's going to make it? எப்படி சாதிக்க போகிறாள்? I mean, college life is so bad. கல்லூரி வாழ்க்கை மிக மோசமா இருக்கு. I'm hearing so many bad things. அநேக மோசமான காரியங்களை குறித்து கேள்விப்படுகிறேன். She kept talking for about a few minutes. ஒரு சில நாட்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். And I looked at her and I said, நான் அவங்களை பார்த்து சொன்னேன், don't worry. கவலைப்படாதீங்க. If she made it to the 12th, she can get into college.
12ஆம் வகுப்பை சாதிப்பானால் கல்லூரியிலும் அவர் சாதிப்பாள் என்று சொன்னேன். She said, no, pastor. இல்ல பாஸ்டர், My daughter is 2 years old. என்னுடைய And I almost jumped off my chair. I said, மகள் what? என்னுடைய மகள் 2 வயசு நிறைந்தவர். She is 2 years old and you're talking about college? 2 வயது நிறைந்த மகளை குறித்து நீங்கள் கல்லூரியை பற்றி யோசித்து பேச ஆரம்பித்தீர்களா? Anxiety is to be stressed about what has not yet happened. இன்னும் நடைபெறாத ஒரு காரியத்தை குறித்து மன அழுத்தம் பெறுவது. I mean, let me tell you, I was shocked to becoming blue in my face, you know. எனக்கு மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். I said, my goodness, people can even think so far ahead. இத்தனை அதிக முன் யோசனை இருக்கக்கூடிய மக்கள் இருப்பார்களா என்று ஆச்சரியப்படைந்தேன். But for everybody that's thinking so far ahead, அதிகமாக முன்கூட்டியே எண்ணுகிற மக்களுக்கு, let me tell you tonight, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், you have a God who has thought way ahead of you. உங்களுக்கு முன்பாக துவங்கின தேவன் ஒருவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். If this dear sister இந்த அருமையான சகோதரி was thinking about something that was to happen, 12 years later, 12 வருடங்களுக்கு பின்பாக நடக்க போகிற காரியங்களை குறித்து இவள் யோசிக்க கூடுமானால், I came to introduce you to a God whose name is Jehovah Jireh. யெகோவா ஈரே என்ற தேவனை உங்களுக்கு முன்பாக நான் அறிமுகப்படுத்துகிறேன். The God who plans ahead. முன்கூட்டியே திட்டமிடுகிறவர். In other words, ஒரு வார்த்தையிலே, before he ever told Abraham to take his son, his only son, and take him up to the mountain top, ஆபிரகாமை பார்த்து உன் குமாரனை ஏகபுத்திரனை மலை உச்சிக்கு எடுத்து செல் என்று சொல்வதற்கு முன்பாகவே, before he ever put him on top, he put the ram in the thicket. அந்த ஆட்டுக்கடாவை முச்சடியிலே வைத்து விட்டார். Listen, கவனிங்க, when Abraham got there and saw the ram caught in the thicket, ஆபிரகாம் அதை பார்த்து அந்த ஆட்டுக்கடா மாட்டிக்கொண்டதை கண்டபொழுது, he named the place Jehovah Jireh. யெகோவா ஈரே என்று தேவனுக்கு பெயரிட்டான். The Lord has provided. தேவன் பராமரிக்கிறவர் என்று. Another meaning to the word Jehovah Jireh means the God who plans ahead. தேவன் முன்கூட்டியே திட்டமிடுகிறவர் என்பது யெகோவா ஈரேக்கு ஒரு மற்றொரு அர்த்தம். There is another name of God by the name of Ael. ஆஎல் என்று மற்றொரு பெயர் தேவனுக்கு உண்டு. HA'EL. HAEL. Ael. The word Ael means Ael என்றால், the God who planned things for you billions of years ago has come down to execute it. நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் அதை திட்டமிட்டு விட்டார் என்று. And he's come down today to fulfill it. அதை நிறைவேற்றும்படி தேவன் இன்று வந்திருக்கிறார். My friend, நண்பனே, you cannot outthink God. தேவனை மிஞ்சி உங்களால் யோசித்து விட முடியாது. Even before you were born, நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே, even before Adam and Eve came out, ஆதாம் ஏவாள் வருவதற்கு முன்பாகவே, even before the earth was created, பூமி சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே, before anything was created, எந்த ஒரு காரியமும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே, God had planned salvation for mankind. மனு வர்க்கத்துக்கு தேவன் ரட்சிப்பை முன்கூட்டி திட்டமிட்டு விட்டார். Amen. ஆமென். So stop being anxious about 2017. 2017 குறித்து கவலைப்படுவதை நிறுத்தி விடுங்கள். Anxiety is to be stressed, about what went wrong. என்ன தவறாய் நடந்து போனது என்ற ஒரு மன அழுத்தம் பதற்றத்தை கொடுக்கிறது. It is to be stressed what could have gone wrong or what might go wrong. என்ன தவறு நடந்தது, என்ன தவறாய் நடக்க போகிறது என்பதின் ஒரு மன அழுத்தம். It means to have an apprehension about what is ahead. என்ன முன்பாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய எண்ணம். Right? To have a apprehension, to have an understanding of what is going to happen in ahead. That's what makes us so nervous. என்ன முன்கூட்டி நடக்க போகிறது என்பதை குறித்த புரிந்து கொள்ளுதலில் ஒரு பதட்டத்தை தருகிறது. But at that exact moment of stress and anxiety in Joshua's life, யோசுவாவுடைய வாழ்க்கையிலும் அதே ஒரு கவலையும் பதற்றமும் நிறைந்திருக்கு, மன அழுத்தம் நிறைந்ததா இருக்கிறது. shows up. தேவன் வெளிப்படுகிறார். Now God has this uncanny innate ability to show up in the midst of your confusion. உங்களுடைய குழப்பத்தின் மத்தியிலே தேவன் தம்மை வெளிப்படுத்த தன்னிகரற்ற ஒரு தன்மை உண்டு அவருக்கு. Now I can understand Joshua's anxiety. யோசுவாவுடைய கவலை குறித்து என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. Because Joshua is the new leader. யோசுவா ஒரு புதிதான ஒரு தலைவர். And he is taking over from Moses. மோசேயிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்கிறார். Now you got to understand, Moses is a tough act to follow. மோசே ஒரு பின்பற்றி செல்ல கடினமான ஒரு நபர். I mean, he has set the standard so far and so high that anybody will shake to their knees trying to imitate Moses. மோசேயை பின்பற்றுவதற்கு அத்தனை கடினமாய் ஒரு உன்னதமான ஒரு உயரை நிறைய வைத்திருந்தார். ஆகவே அதை பார்க்கிற மக்கள் நடுநடுங்கி போவார்கள். Nobody was as smart
and intelligent and capable and able like Moses. மோசேயை போல திறமை வாய்ந்த புத்திசாலியான ஒரு சிறந்த ஒருவர் யாரும் இல்லை. He was a class apart. ஒரு சிறந்த தனிகரற்ற நபர் மோசே. And you can understand how intimidating it must have been for Joshua to step into the shoes of Moses. It was too big to wear. மோசேயுடைய காலணிகளாக அவருடைய செயலுக்குள்ளாக செயல்படுவது எத்தனை கடினமானது, எத்தனை அச்சுறுத்தலானது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. When the people looked at Joshua and when it was announced that he was to take over the leadership, யோசுவாவை பார்த்து அவர் தலைவர்ப்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுது. ஜனங்கள் இப்படி சொன்னார்கள். They asked him, Joshua, யோசுவா பார்த்து சொன்னார்கள், யோசுவா, when the serpents bit us, serpents, சர்ப்பங்கள் எங்களை கடித்த பொழுது Moses put up a brazen serpent, and when we looked on it, we got healed. மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினார், நாங்கள் அதை பார்த்த பொழுது பிழைத்தோம். Can you heal us? நீங்க சுகமாக்க முடியுமா? He said no. சொன்னா இல்ல. But there's a 24-hour hospital down the street. You can go there for healing. 24 மணி நேரமும் சுகமளிக்கிற ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, அங்க போலாம் நீங்க. You'll get it when you go home. போகும்போது என்னன்னு புரிஞ்சு கொள்வீங்க. Some of you are staring, what? என்னது? They said, all right. சொன்னாங்க சரி. One more test for you, Joshua. மற்றும் ஒரு Can you bring water from a rock? கன்மலையிலிருந்து தண்ணீர் கொண்டு வர முடியுமா? He said no. சொன்னாங்க இல்ல. But the Jordan is overflowing. You can have a drink there. சொன்னார் யோர்தான் நிரம்பி வழிகிறது, உங்களுக்கு வேணா அங்க குடிச்சுக்கோங்க சொன்னார். See, Joshua was not the kind of person that could lead because he didn't have the healing gift, he didn't have the power gift, he didn't have the rod of Moses. When he waved his rod, nothing was happening. மோசேக்கு இருந்த போல அந்த கோலும் இல்லை, சுகமளிக்கும் வரமும் இல்லை, அந்த வல்லமையான கரமும் இல்லை, செயலும் இல்லை யோசுவாவுக்கு. That's why he was anxious. ஆகவேதான் அவர் கவலை அடைந்திருந்தார். He's a new leader. ஒரு புதிய தலைவர். And he's trying to, and he knows he cannot imitate Moses. மோசே போல் தாம் சரியாக செல்ல முடியாது, அவரை போல் செய்ய முடியாது என்று அறிந்திருந்தார். Why can I not follow Moses? ஏன் என்னால மோசேயை பின்பற்றி செல்ல முடியாது? Because Moses' model of leadership was wilderness wandering. மோசேயுடைய தலைமைத்துவமானது, அவருடைய தலைமைத்துவமானது வனாந்தரத்தில் நடத்தி செல்வதற்கு. But Joshua is going into the promised land. யோசுவா வாக்குப்பட்ட தேசத்துக்கு செல்கிறார். And the model for leadership, wilderness leadership, is totally different from the model for promised land living. வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு தலைவனுக்கும் வாக்குப்பட்ட தேசத்தில் நடத்தி செல்கிற தலைவனுக்கும் உள்ள மாறுதல் உண்டு. அந்த மாதிரி வேற, இந்த மாதிரி வேற. வனாந்தர மாதிரியினுடைய கோட்பாடுகள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தினுடைய கோட்பாடுகளுக்கு ஒவ்வாது. அதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். It does not work. அப்படியாக செயல்படாது. Raising up your children today like you did, like your mama did 40 years ago, won't work. 40 வருடங்களுக்கு முன்பாக உங்கள் தாயார் உங்களை வளர்த்த விதத்தில் உங்கள் பிள்ளைகளை இன்று வளர்க்க முடியாது. So many parents are so astonished. They said, Pastor, we are not able to do what was done to us. எங்களுக்கு செஞ்ச மாதிரி எங்க பிள்ளைகளுக்கு செய்ய முடியல சொல்லி अनेக பெற்றோர் சொல்றாங்க. Times have changed. காலம் மாறி போனது. The model of 1940 does not work in 2017. 1940 இன் மாதிரி 2017 வேலை செய்யாது. So at the peak of his anxiety, அந்த கவலையின் உச்சத்திலே God comes to Joshua and says, தேவன் யோசுவாவிடத்தில் வந்து சொல்கிறார், I've got your back. நான் உன்னை பிடித்துக் கொண்டேன். The meaning of the word I got your back means when a person says to you I've got your back, what does he mean? உன்னை பிடித்துக் கொண்டேன் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? It means that they are there to help you out and to watch and to care for you about the things that you miss in life. வாழ்க்கையில் நீங்கள் தவறவிட்ட காரியங்களை அவர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு ஊக்கம் அளித்து அதை சாதிக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்வதின் அர்த்தம். So when God told Joshua, I got your back, நான் உன்னை பற்றிக் கொண்டேன் என்று தேவன் யோசுவாவிடத்தில் சொன்ன பொழுது, he was saying, I'm there for you, I'm here to help you, don't worry about it. உனக்கு உதவி செய்யும்படி நான் உன்னோடு கூட இங்கே இருக்கிறேன் என்று யோசுவாவை பார்த்து சொல்கிறார். Don't give up, don't freak out now. விட்டு விடாதே என்று உன்னை சொல்கிறார். Don't throw in the towel now, don't break down. விசுவாசத்தை விட்டு விடாதே, உடைந்து போகாதே. Because I'll watch and take care of the things you can't handle. நீ கையாள முடியாத காரியத்தை நான் கவனித்து அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். My brothers and sisters, அருமையான சகோதரனே சகோதரியே, if we are going to take over, நாம் கடந்து எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், and I want you to really go back and take the title out, a print out and stick it by your mirror. செய்தியின் தலைப்பை நீங்கள் நன்றாக எடுத்து உங்கள் கண்ணாடியில் நீங்கள் அதை ஒட்டிக் கொள்ளுங்கள். Listen, I want you to really, if you have faith,
take that out and print it and put it by your mirror, because that's the place you often go to, and say it's time to take over. அடிக்கடி நம்ம நிக்கிற ஒரு இடம் கண்ணாடியாகவே நீங்க அந்த செய்தியின் தலைப்பை நன்றாக பிரிண்ட் எடுத்து அதிலே ஒட்டி வைத்துக் கொள்ளுங்கள். இது எடுத்துக்கொள்ளும் நேரம். For the men it's their television, so put it beside the television. ஆண்களுக்கு தொலைக்காட்சியிலே அதிகமா இருக்கீங்கன்னா தொலைக்காட்சியில ஒட்டிடுங்க. Wherever you go often to, எங்க அடிக்கடியா இருக்கிறீங்களோ அந்த இடத்துல. I wanted to constantly speak to you, not just this few minutes, but to speak to you all through your life. ஒரு சில நிமிடங்களுக்கு மாத்திரம் இந்த செய்தியை அல்ல, உங்கள் வாழ்நாள் முழுதுமாய் சொல்கிறேன். It's not just 2017 that you're going to take over. 2017 மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ள போகிறது இல்லை. No, you're going to take over everything that God has for you for your entire life. உங்கள் முழு வாழ்வைக்கும் தேவன் என்ன என்று வைத்திருக்கிறார் அதை எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். Can I have a louder amen, please? Amen. This is not just about 1 year or 365 days message. ஒரே ஒரு வருடம் அல்லது 365 நாளுக்கான செய்தி மாத்திரமல்ல. No, this is for your life. இது உங்களுடைய வாழ்நாளுக்கென்று. All through your life the devil's going to challenge you. You got to take over. வாழ்நாள் முழுவதுமாக பிசாசு உங்களுக்கு சவாலிட்டு கொள்ளும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். But in order to take over, எடுத்துக்கொள்வதற்கு there are some things that are required. ஒரு சில காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. God told Joshua in chapter 1 and verse 2, arise and go over this Jordan, go take over, he said. யோசுவாவை பார்த்து தேவன் சொன்னார், எழுந்து யோர்தானை கடந்து போ என்று சொன்னார். Because if you don't cross over, you cannot take over. நீ கடந்து போகவில்லை என்றால் உன்னால் எடுத்துக்கொள்ள முடியாது, உன்னால் சுதந்திரிக்க முடியாது. So let's stop making excuses and staying back and say, it's raining outside there. There's a lion, in the path. So when it goes, then I'll go. No, God says, get up and go. மழை பெய்கிறது, அங்க வழியில சிங்கம் இருக்கிறது என்று சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு பின்பாக தங்கிக் கொள்ள வேண்டாம். This is no time to make excuses. இது சாக்கு போக்கு சொல்லக்கூடிய ஒரு வேளையும் அல்ல. This is time for performance. இது சாதிக்கும் வேளை. I said this is the time to perform the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றும் வேளையா இருக்கிறது. I'm telling you, you better watch the words that are coming out of my mouth. It's prophetic. வாயிலிருந்து வருகிற வார்த்தை தீர்க்கதரிசன வார்த்தை, அதை நன்றாக கவனித்துக்கொள்ளுங்கள். Let me tell you tonight. ராத்திரி உங்களுக்கு பார்த்து சொல்லட்டும். New year புது வருடம் is a transition from the pathetic to the prophetic. ஒரு பரிதாபத்தின் நிலையிலிருந்து தீர்க்க தரிசனத்துக்குள்ளாக மாறும் நிலையா இருக்கிறது. This is no time for passivity. This is time for activity. இது செயல்படக்கூடிய ஒரு வேளையா இருக்கிறது, தேக்க நிலையில் இருக்கும் ஒரு வேளை அல்ல. No, we're going to get up and start doing things. எழுந்து நின்று நாம் தேவனுக்கு காரியங்களை செய்ய போகிறோம். We're going to snatch everything that's ours. நம்முடையதா இருக்கிற சகலத்தை நாம் பிடுங்கிக் கொள்ள போகிறோம். High five your neighbor and say, take everything back. Take everything back. Take everything back. எல்லாவற்றையும் எடுத்துக்கொள். Oh, you got to say it like they will just jump up right at the word that you say, take everything back. எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். Take everything back. எல்லாவற்றையும் எடுத்துக்கொள். But in order to take back, எடுத்துக்கொள்வதற்கு there are some things we have to follow. நாம் ஒரு சில காரியங்களை பின்பற்றியாக வேண்டும். Number 1, முதலாவதாய், the first thing that God gives you for a takeover, நீங்கள் எடுத்துக்கொள்ளுக்கு தேவன் கொடுக்கிற முதல் காரியமானது His promises. அவருடைய வாக்குத்தத்தங்கள். I hear all over the world people talking about, we have a problem. உலகமெங்கும் ஜனங்கள் சொல்வது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. Economists are saying we have a problem. Economists. பொருளாதாரத்தை சிறிதவாதிகள் சொல்றாங்க ஒரு பிரச்சனை இருக்கிறது. Politicians around the world, governments around the world are saying we have a problem. உலகமெங்கும் இருக்கிற அரசியல்களும் தலைவர்களும் சொல்கிறார்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. Great men and presidents of various countries are addressing the issues that they are facing in their nations. வெவ்வேறு தேசங்களில் உள்ள பெரிய தலைவர்கள் அவர்கள் சந்திக்கிற பெரிய சவால்களையும் அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். And we hear them saying we have a problem. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். People from all walks of life, businessmen are saying we have a problem. எல்லா வியாபாரத்தில் உள்ள மக்கள், உலகமே இருக்கிற மக்கள் தங்கள் சொல்கிறார்கள் ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்கிறது. I mean, whichever side you turn, you hear people saying we have a problem. எந்த பக்கமும் உலகத்தில் திரும்பி பார்த்தாலும் ஜனங்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. People are saying all over the world we have a problem. உலகமெங்கும் ஜனங்கள் சொல்லிக் கொள்கிற காரியம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. But this night God sent me to tell you, இந்த ராத்திரி தேவன் இதை சொல்லும்படி என்னை அனுப்பினார். we have a promise. நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. The church is going to change the scenario.
சபை இந்த முழு காட்சியும் மாற்றியமைக்க போகிறது. We have a promise. நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் Now உண்டு. that doesn't mean I deny that we have a problem. பிரச்சனை இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. அது No, we நிமித்தமாய் have a problem. நமக்கு பிரச்சனை உண்டு. The world has problems. உலகத்துக்கு பிரச்சனை இருக்கிறது. Governments have problems. அரசாங்கத்துக்கு பிரச்சனை இருக்கிறது. Families have problems. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது. Countries have problems. தேசங்களில் பிரச்சனை இருக்கிறது. Ordinary people have problems. சாதாரண மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. Educated people have problems. படித்த மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. Illiterate people have problems. படிப்பறிவில்லாத மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. The rich have problems. நன்றாக பணக்காரர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. Poor people have problems. ஏழை மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. Happy people have problems. சந்தோஷமா இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. Sad people have problems. துக்கமா இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. Show me one person that doesn't have a problem. பிரச்சனை இல்லாத மக்களை ஒருவர் காட்டுங்கள். We have a problem. நமக்கு ஒரு பிரச்சனை உண்டு. But the church has something more than a problem. We have a promise. பிரச்சனை காட்டிலும் சபைக்கு ஒன்று மேலான ஒன்று உண்டு. நமக்கு வாக்குத்தத்தம் உண்டு. 2 Corinthians 1:20 says, "For all the promises of God are in him yes, and in him amen, to the glory of God through us." 2 கொரிந்தியர் 1:20 சொல்கிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. Come on now. Listen. For all the promises of God are in him, that's in Christ. Yes, and in Christ, amen. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உள்ள வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. All the promises of God. தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும். Somebody said there's over 8,000 promises in the Bible. சில பேர் சொல்றாங்க வேதத்திலே 8000 வாக்குத்தத்தங்கள் உண்டு என்று. I've never counted them. நான் ஒரு நாள் அதை எண்ணி பார்த்தது இல்ல. But can we think of a new year without a promise? ஒரு புது வருடத்தை வாக்குத்தத்தம் இல்லாம எண்ணி பாருங்க பாப்போம். Can we? எண்ணி பார்க்க முடியுமா? No, we can't. இல்ல அப்படி எண்ணி பார்க்க முடியாது. If we need a breakthrough in the new year, we need promises. புது வருடத்திலே நமக்கு ஒரு முன்னேற்றம் வேண்டுமானால் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் வேண்டும். 2 Peter 2 பேதுரு chapter 1 முதலாம் அதிகாரம் verse 4 says, 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 4 இப்படி சொல்கிறது. 2 Peter 1:4, 2 பேதுரு 1:4, by which we have been given to us, by which have been given to us, by which have been given to us exceedingly great and precious promises. Good God Almighty. மூன்றாம் வசனம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றுடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்துள்ளதுமன்றி இச்சையினால் உண்டான உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Underline that part in the Tamil Bible, please. 4ஆம் வசனத்தில் பாருங்க. By which have been given to us exceedingly great and precious promises. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. These are not promises to elate you or excite you. உங்களை பரவசப்படுத்தும்படி லகுவாக்கும்படி இந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படவில்லை. These are promises to fulfill you. உங்களை பூர்த்தி செய்யும்படியாக இந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. If you're going to have a fruitful and fulfilled life, we need the promises of God to be activated upon. நிறைவான கனிவு நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்க வேண்டுமானால் தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களிலே செயல்பட இடம் கொடுங்கள். What is a promise? வாக்குத்தத்தம் என்றால் என்ன? In scripture, வேத வாக்கியங்களே, the promise of God is the declaration or assurance which God has given in his word of bestowing blessings on his children. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வார்த்தையினால் வெகுமதியாக கொடுத்த ஆசீர்வாதங்களின் அறிக்கை அல்லது நிச்சயம். That's right. அதுதான். What is a promise according to scripture? வேத வாக்கியங்களின் அடிப்படையிலே வாக்குத்தத்தம் என்றால் என்ன? The promise of God is the declaration and the assurance God has given us in his word of bestowing his blessings on us. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வார்த்தையினால் வெகுமதியாக கொடுத்த ஆசீர்வாதங்களின் அறிக்கை அல்லது நிச்சயமே. Thank God I have a promise for 2017. 2017 க்கு தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் தந்தார். தேவனுக்கு நன்றி. Thank God before I step into 2017 promises are waiting on me. 2017 க்கு நான் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பாகவே வாக்குத்தத்தம் எனக்கு காத்திருக்கிறது. Before the year comes in, I have promises waiting on me.
அந்த வருடம் உள்ளாக வருவதற்கு முன்பாகவே எனக்கென்று ஒரு வாக்குத்தத்தம் ஆயத்தமா இருக்கிறது. According to the word of God, it is exceeding great and precious promises waiting out on you. Just as you step into the new year, they're going to be loosed upon your life. புது வருடத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து காலடி வைக்கும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தமானது உங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூரணமாய் கட்டவிழ்க்கப்பட போகிறது. Promises that cover every area of your life. உங்கள் வாழ்வின் சகலவற்றையும் மூடிக்கொள்கிற வாக்குத்தத்தங்கள். My brothers and sisters, கர்மன சகோதரனே சகோதரியே, don't meditate on the problem, get into the promise. பிரச்சனையே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம், வாக்குத்தத்தத்தை எண்ணிப்பார். Why is God's promises so great? ஏன் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அத்தனை மகத்துவமானது? Because those promises, அந்த வாக்குத்தத்தங்களானது they are resting on the perfect justice, அவைகள் பரிபூர்ண நீதியிலும், the power and the benevolence and the immutable truth of God. That's what these promises are resting on. வல்லமையிலும் இரக்கத்திலும் தேவனுடைய மாறாத உண்மையிலும் செயலாக்கத்தில் தோற்க முடியாதவையிலும் சார்ந்திருக்கிறது, அதிலே தங்கி இருக்கிறது. The reason why these promises cannot fail இந்த வாக்குத்தத்தங்கள் ஏன் தோற்பதில்லை is because they are resting on a perfect just God. ஒரு பூர்ணமான நீதியின் தேவன் பேரிலே அவை தங்கி இருக்கிறது. The reason these promises will come to pass இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கான காரணம் என்னவென்றால் is because an all powerful omnipotent God made it. சர்வ வல்லமையுள்ள தேவன் அதை நிறைவேற்றியபடியாலே. The problem we have with the promises of God is we think that God is just like men who promise and break their promises. நமக்கு இருக்கிற பிரச்சனை வாக்குத்தத்தத்தை குறித்து என்னவென்றால் ஜனங்கள் எப்படி நமக்கு வாக்கு பண்ணிவிட்டு தவறுகளோ அதே போல தேவன் செய்து விடுவாரோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. But tonight I came to introduce you to a God who cannot fail. தோற்காத தேவனை உங்களுக்கு முன்பாக அறிமுகம் செய்கிறேன். The Bible says, வேதம் சொல்கிறது, in the book of Joshua, யோசுவாவின் புத்தகத்திலே, that not one word of God has ever failed. Joshua says at the end of his life. யோசுவா தனது வாழ்நாள் முடிவிலே சொல்கிறார், தேவனுடைய வார்த்தை ஒன்றும் தோல்வி அடையவில்லை. Not one word that God gave us failed, he said. தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையிலே ஒன்று கூட தோற்றதில்லை என்று Saints of சொல்கிறார். God, I want to ask you tonight, தேவனுடைய பரிசுத்தவான்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். when you look back on your life, நீங்கள் வாழ்வை திரும்பி பார்க்கும் பொழுது what is your testimony உங்களுடைய சாட்சி என்ன concerning the promises and the word of God? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வார்த்தையிலே What is your testimony? உங்களுடைய சாட்சி என்ன? Is it the same like Joshua? யோசுவாவுடைய சாட்சி போன்றதா? The God who made these promises to Joshua யோசுவாவுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன் has made it to us through Joshua. நமக்கும் யோசுவா மூலமாக கொடுக்கிறார். Come on, talk to me somebody. Hallelujah. The promises of God are yes and amen. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. Have you ever thought about why Paul wrote that? ஏன் பவுல் அதை எழுதினார் எண்ணி பாத்தீங்களா? Do you know the context behind Paul saying the promises of God are in Christ, yes and amen? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது பவுல் சொல்லுகிற காரணம் என்று எண்ணி பாத்தீங்களா? Let me tell you why. ஏன் என்று சொல்கிறேன். They were accusing him that Paul did not keep his word, he broke his promise. பவுல் வார்த்தையை சரியாக கையாளவில்லை, வார்த்தையை மீறி விட்டார் என்று அவனை குற்றம் சாட்டினார்கள். Paul's accusers பவுலை குற்றம் சாட்டினவர்கள் came and infiltrated the Corinthian church and said, கொரிந்தியர் சபையில் உள்ள மக்கள் சொன்னாங்க, Paul promised to come, பவுல் வருவேன் என்று வாக்கு and பண்ணினார், come and see you, வந்து உங்களை பார்ப்பேன் but என்று he has சொன்னார், not. வந்து வரவில்லை. But if you read 1 Corinthians, 1 கொரிந்தியரை வாசிப்பீர்களானால் Paul says, பவுல் சொல்கிறார், if it is God's will, I will try to come. I want to come. கர்த்தருக்கு சித்தமானால் நான் வர பிரயாசப்படுகிறேன் என்று எடுத்து சொல்கிறார். He didn't say I will come. நான் வருவேன் என்று He சொல்லவில்லை, says I want to come. நான் வர விரும்புகிறேன். But he couldn't. Now his accusers took that and said, see, he promised. அவரால் வர முடியவில்லை, ஆகவே குற்றம் சாட்டுகிறார், வாக்கு பண்ணி விட்டார், and he broke it. அதை மீறி விட்டார். If he cannot keep his own promise, how do we believe in the God he serves? அவர் சொல்லுகிற வாக்கை அவரே மீறுவாரானால் அவர் சொல்லுகிற தேவனை எப்படி நாங்கள் நம்புவது? Now listen, கவனிங்க. Paul is such a passionate person about his God. பவுல் தன் தேவன் மீது அத்தனை பேரார்வம் நிறைந்த மனிதனாக இருந்தார். And if you're thinking passion like ours, no. நம்மளை போல ஒரு பேரார்வம் என்று நினைக்கிறேன், இல்ல இல்ல இல்ல. I mean, his passion was he was cutting people's head, half. அவருடைய பேரார்வம் எப்படின்னா ஜனங்களுடைய தலையை துண்டிக்கிறவர். He was cutting people and killing people and throwing them into jail because he thought this Jesus group is a threat to Jehovah. இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த மக்கள் யெகோவா தேவனுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறார், ஆகவே அடித்து நொறுக்கி சிரச்சேதம் செய்து சிறைச்சாலையில் போட்ட மனிதனாக இருந்தார் இவர். That's how passionate this man is. அப்படிப்பட்ட பேரார்வம் உள்ள மனிதன் தான் இவர். So when they accused him and his God, he quickly said, hey, listen. அவர்களை குற்றச்சாட்டு தேவனை பற்றி குற்றம் சாட்டின பொழுது சொன்னார், கவனிங்க. If you read from verse 15 of 2 Corinthians 1, we don't have time, but if you read from verse 15, you will understand why he mentioned
you know, all the promises of God are yes and amen in Christ in 20. 2 கொரிந்தியர் 1:15 இலிருந்து நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் ஏன் கிறிஸ்து இயேசுக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்றும் ஆமென் என்று இருக்கிறது சொல்லி என்ற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். Many of us are thinking just like, you know, the accusers, you know people break the promises, pastors break the promises. So, you know, I don't think, you know, we have to make a big deal about the promises of God. நம்மில் அநேகர் இப்படி எண்ணிக்கொள்கிறோம், இவர் வார்த்தை மீறி விட்டார், போதகர் சொன்னார் அவர் வரவில்லை, அந்த வார்த்தை மீறி விட்டார் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். அதே போல வாக்குத்தத்தத்தையும் நாம் But listen to me. I won't hesitate to take off my shoes right now and dance on the stage over one promise of God. தேவனுடைய ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து நான் கேட்கும் பொழுது என்னுடைய கால்களை கழட்டி விட்டு தேவனுக்கு முன்பாக நடனமா ஆயத்தமா இருக்கிறேன். Amen. Amen. 2 Peter chapter 3 verse 9 says, "The Lord is not slack concerning his promise." கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இருக்கிறவர் அல்ல. Oh my. Hallelujah. God is not slack as many people think he is. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல். I came to correct your theology tonight. உங்கள் இறைகளை திருத்தும்படி இந்த ராத்திரி வந்திருக்கிறேன். Your God is not a God who comes early, nor is he a God who comes late. He's a God on time. உங்கள் தேவன் முன்கூட்டி வருகிறவர் அல்ல, தாமதம் வருகிறவர் அல்ல, ஏற்ற வேளையில் வருகிற தேவன். Amen. Amen. The Bible says in his time he makes all things beautiful. அவருடைய ஏற்ற வேளையிலே சகலவற்றையும் நேர்த்தியாய் வாய்க்கச் செய்கிறார். He's a God who's so meticulous in his timing. He said in Galatians 4:4, you know, when the fullness of time came, when the appropriate, the precise, the accurate time came, he sent the son, born of a woman, born under the law. கலாத்தியர் 4:4 பார்க்கிறோம், காலம் நிறைவேறின பொழுது அவர் கண்ணின் வயிற்றிலே மகனாக பிறந்தார், ஏற்ற வேளையிலே பிறந்தார் என்று பார்க்கிறோம். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Saints of God, தேவனுடைய பரிசுத்தவான்களே, do you know that your God cannot break one of his promises? உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் வாக்குப்படின ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை கூட அவர் மீறுவதில்லை என்று தெரியுமா? For the Bible says God is not a man that he should lie, nor the son of man that he should repent. Hath he said it and will he not do it? Has he spoken and will he not perform it? பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரமல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. God is a God of timing. தேவன் ஏற்ற வேளையின் தேவன். Don't you ever think that just because it looks like it's late on you that God is late. உங்களுக்கு தாமதமாய் இருக்கிறது என்று தெரிகிறதுனாலே அது தேவன் தாமதிக்கிறார் என்று எண்ண வேண்டாம். Many times we delay the promise. அநேக வேளை நாம் தான் வாக்குத்தத்தத்தை தாமதித்து போடுகிறோம். Let me tell you, the people of Israel should have reached the promised land in 11 days. இஸ்ரவேல் மக்கள் அந்த வாக்குப்படப்பட்ட தேசத்தை 11 நாட்களிலே கடந்து சென்றிருக்கலாம். But it took them 40 years. அவருக்கு 40 வருடங்கள் ஆயிற்று. Whose fault was it? யாருடைய தவறு அது? God's? தேவனுடையதா? No. இல்லை. It was their fault. அது அவருடைய தவறு. The moment they saw an opposition, அவர்கள் ஒரு எதிர்ப்பை பார்த்த வேளையிலே they thought it was curtains for them. அவளுக்கு என்று ஒரு திரைச்சீலையாக கண்டார்கள். But let me tell you today, இன்றைக்கு உங்களுக்கு சொல்லட்டும், opposition எதிர்ப்புகள் is your opportunity. உங்கள் வாய்ப்புகள், தருணங்கள். Oh God. Let me tell you what problems are for. பிரச்சனைகள் எதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். Problems are there, are opportunities for you to discover creativity. ஒரு சிருஷ்டிப்பை உண்டு பண்ணும்படி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றன. Oh yeah. Problems are opportunities to discover creative ability. Creativity. சிருஷ்டிப்பை உண்டு பண்ணும்படி, ஒரு ஆற்றலை உண்டு பண்ணும்படி பிரச்சனைகள் ஒரு வாய்ப்பாக உங்கள் வாழ்க்கையில் தருணங்களாக இருக்கின்றன. We're going somewhere tonight. You got to know promises are meant to elevate you in life. வாழ்க்கையை உங்களை உயர்த்துவது வாக்குத்தத்தங்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். We gave you the explanation of what is a promise. வாக்குத்தத்தம் என்ன என்று உங்களுக்கு நான் விளக்க சொன்னேன். But the question comes, why does God give promises? ஏன் தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார்? அத கேள்வி. Why do we need a promise? ஏன் நமக்கு வாக்குத்தத்தம் வேண்டும்? Because ஏனென்றால் there are going to be challenges. வாழ்க்கையில் சவால்கள் உண்டு. There are going to be fights. சண்டைகள் உண்டு. God has to give us promises. தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை தர வேண்டும். Because those promises are the basis for our faith to be activated. நமது விசுவாசம் செயல்படும்படி அந்த வாக்குத்தத்தங்கள் அடிப்படையாக இருக்கின்றன. Listen. கவனிங்க. If you don't have a promise, you cannot release your faith. உங்களுக்கு வாக்குத்தத்தம் இல்லை என்றால் உங்கள் விசுவாசத்தை
நீங்கள் கட்டவிழ்க்க முடியாது. So God shows up and says, I've got a promise. தேவன் வெளிப்பட்டு சொல்கிறார், நான் எனக்கு வாக்குத்தத்தம் இடத்துல உண்டு. And all we do is, நாம் என்ன செய்கிறோம் என்றால், we say we've got a problem. நமக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. We are problem talkers. நாம் பிரச்சனையை பேசுகிறவர்கள். What do you see, Ezekiel? என்ன பார்க்கிற எசேக்கியேலே? Bones. எலும்புகள். Dry bones. உலர்ந்த எலும்புகள். He said, look again, man. மீண்டும் பாருப்பா. He said, go around that valley. அந்த பள்ளத்தாக்கை சுற்றி பார். Go around it. அது பள்ளத்தை சுற்றி போ. He said, ஆசோரா. okay. சரி. All right. Okay. All right. பள்ளத்தாக்கை முன்ன சுற்றி போகிறார். Oh yeah. Yes, Lord. ஆமாண்டவரே. What do you see? என்ன பார்க்கிற? Bones. எலும்புகள். Dry bones. உலர்ந்த எலும்புகள். He says no. இல்ல. He says I see an army. நான் ஒரு சேனையை பார்க்கிறேன். Until you change your perspective, the promise cannot become a reality. உங்கள் கண்ணோட்டத்தை நீங்கள் மாற்றும் வரைக்கும் வாக்குத்தத்தம் நிஜமாய் மாறுவதில்லை. 2017 should be a year of change perspective. ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தை பார்க்க வேண்டும். No longer am I going to look through the human eye. மனுஷிக கண்களை கொண்டு மாம்ச கண்களை கொண்டு நான் இனிமே பார்க்க போறதில்லை. Human perspective sees what is. மனுஷிக கண்ணோட்டம் அவருடையதை அடைத்து போடுகிறது. இருக்கிறதை பார்க்கிறது. Divine perspective sees what shall be. தெய்வீக கண்ணோட்டம் என்னவாக இருக்குமோ அதை பார்க்கிறது. Touch your neighbor and say, have you seen my shall be's? என்னுடைய இருக்க போகிறதை பார்த்தீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. Have you seen my shall be's? இருக்க போகிறதை பார்த்தீர்களா? Don't write me off now. இப்பொழுது என்னை விட்டு விட வேண்டாம். Don't write me off because of who I am now. நான் இப்பொழுது யாராக இருக்கிறேன் என்பது நிமித்தமாக என்னை எழுதி விட வேண்டாம், விட்டு விட வேண்டாம். People, ஜனங்கள், they talk about you the way you are. நீங்கள் இருக்கிற விதத்திலே அவர்கள் உங்களை பற்றி பேசுவார்கள். Because ஏனென்றால் when they met you, that's where you were. நீங்கள் உங்களை சந்தித்த இடம் அந்த இடமா தான் இருக்கிறது. They met you when you were there. நீங்கள் அங்கே இருந்த பொழுது உங்களை சந்தித்தார்கள். And so when it came, you know, to the place where you are now, they have no clue that God has moved you, that God has relocated you. They have no clue that God has performed a miracle in your life. இப்பொழுது நீங்கள் இருக்கிற இந்த இடத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த ஒரு சாட்சியம் தேவைப்படவில்லை, தெரியவில்லை, அடையாளம் தெரியவில்லை. தேவன் உங்களை இலக்கு மாற்றி அமைத்து விட்டபடினாலே God says, I have a promise. என்னிடத்தில் ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. And we are saying, நாம சொல்கிறோம், we have a problem. எனக்கு ஒரு பிரச்சனை உண்டு. So God says, தேவன் சொல்கிறார், I know you got problems. உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். But I got a promise. என்னிடத்தில் ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. And my promise is bigger than your problems. உன்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் என்னுடைய வாக்குத்தத்தம் பெரிதா இருக்கிறது. I said my problems are bigger than my promise is bigger than your problems. உன்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் என்னுடைய வாக்குத்தத்தம் பெரிதா இருக்கிறது. And you say, நீங்க சொல்றீங்க, yeah Lord, I know. ஆமாண்டவரே, நான் அறிந்திருக்கிறேன். But I want you to know I see problems. நான் பிரச்சனை பார்க்கிறேன், இதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று நான் பேசுகிறேன் ஆண்டவரை பார்த்து. God says, yeah. நான் அறிந்திருக்கிறேன். I know you see the problem. நீ பிரச்சனை பார்க்கிறேன் என்று எனக்கு தெரியும். But do you see the promise? வாக்குத்தத்தத்தை உன்னால் பார்க்க முடிகிறதா? You see the problem. நீ பிரச்சனை பார்க்கிறாய். But do you see the promise? வாக்குத்தத்தத்தை பார்க்கிறாயா? More than that. அதற்கும் மேலாக, have you seen the promise giver? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவரை பார்க்கிறாயா? I am the God who is able to do exceedingly and abundantly above all that you could ask or think. I am not finished with you. நீ கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமுள்ள தேவன், நான் இன்னும் உன்னை விட்டு விடவில்லை. Amen. Amen. Everybody say, God's promise, God's promise is bigger than my problems. It's bigger than my problem. Though I see the problem, but tonight I see the promise. We focus too much on the problem பிரச்சனை அதிகமாக நாம் கவனம் செலுத்துகிறோம் than the promise. வாக்குத்தத்தத்தை காட்டிலும். But this new year, இந்த புதிய வருடத்திலே, we are going through a metamorphosis. ஒரு சுழற்சியின் மறுபக்கத்தில் செல்ல போகிறோம். A complete turnaround. ஒரு முழுமையான திருப்புமுனை. A complete turnaround. பரிபூர்ணமான திருப்புமுனை.
God is bringing you into a complete turnaround. ஒரு முற்றிலும் ஒரு திருப்பு முனைக்களாக தேவன் உங்களை அழைத்து வருகிறார். Amen. ஆமென். 2017. 2017 in biblical numbers, வேதாகமத்தின் எண்ணின் you know, it's going to really shake you. It's going to shake you up in your socks today. Yeah. ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க கேட்கும் பொழுது. Are you ready for this? ஆயத்தமா? The number 17 in the Bible symbolizes 17ஆம் என்ற நம்பர் வேதத்திலே குறிப்பிடப்படுகிறது complete victory. பரிபூரணமான வெற்றி. So 2017 is the year of absolute, total, complete victory according to God's numbers. தேவனுடைய எண்ணாகமத்தின் அடிப்படையிலே 17 என்ற எண்ணுக்கான அர்த்தமானது பரிபூரணமான வெற்றி உங்களுக்கு. Look at your neighbor and wish 3 people a happy new year. Will you touch 3 people and wish them a happy new year? 3 பேரத்தோட சொல்லுங்க happy new year. And when you say happy new year, I want you to say happy new year and complete victory, sir. Complete victory. Amen. Happy new year, complete victory. That sounds nice. Not English, not good English, but sounds nice. Sometimes we got to leave English alone and just take the nice things. Look at your neighbor one more time and say happy new year, complete victory. Happy new year, complete victory. Amen. Amen. This is the year of complete victory. இது பரிபூரணமான வெற்றியின் ஆண்டு இது. The year 20 in Bible terminology or in Bible numbers is redemption. வேதாகமத்தின் எண்ணின் அடிப்படையில் 20 என்பது ஒரு மீட்பு. So when you put 2070 together, 20 17 நீங்கள் சேர்த்து போடும்போது God's prophetic declaration through his numbers, and God always uses numbers to talk to us. Let me tell you this, my friend, 2017 means you have been redeemed to take complete victory. நீங்கள் பரிபூரணமான வெற்றியை பெறும்படி நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். Let the redeemed of the Lord say so. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படியாக சொல்லட்டும். Let the redeemed of the Lord say so. Say, complete victory is mine. தேவனால் மீட்கப்பட்டவர்கள் சொல்லட்டும் இப்படியாக முழுமையான வெற்றி என்னுடையது. If you see the numbers 17, there's a lot of that in the Bible, but I've just picked up, I've highlighted, you know, just 2 main things that happen on the 17th. 17 நடக்கிற 2 முக்கியமான காரியங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன் வேதாகமத்தின் அடிப்படையிலே. The word 17, as I said, is complete victory. 17 ஏற்கனவே சொல்லிக்கிறேன் அது பரிபூரணமான வெற்றி. It also means overcoming the enemy, routing the enemy. எதிரியை முற்றிலும் அவனை தீர தோற்கடிப்பது. Complete. Routing means துண்டகானம் துணிகானம் ஓடி வைப்பது. God overcame the sins of rebellious humanity when he brought the flood on the earth, right? You remember that? தேவன் பூமியிலே இந்த வெள்ளத்தை கொண்டு வரும் பொழுது அந்த பாவத்தை அவர் விட்டுவிடவில்லை. He completely overcame rebellious humanity. மனிதனுடைய முரட்டாட்டத்தை அவர் முற்றிலுமாய் அழித்தார். Their sins, அவருடைய பாவங்கள், all of them went under. அவர் எல்லாம் கீழே போய்விட்டார். Wait a minute. ஒரு நிமிஷம் பாருங்க. He didn't wipe out the whole earth. முழு உலகத்தையும் அவர் அழித்து விடவில்லை. There were 8 people, 8 நபர்கள் that feared God. கர்த்தருக்கு பயந்த நபர். Let me tell you this. நான் உங்களுக்கு சொல்லட்டும். God always has a remnant. தேவன் எப்பொழுதுமே ஒரு மீதம் இருக்கிற மக்கள் உண்டு தேவனுக்கு எப்பொழுதுமே. What mankind must know is மனுக்குலம் அறிந்திருக்க வேண்டியதெல்லாம் they cannot annihilate all believers. எல்லா விசுவாசிகளும் அவர்கள் நீக்கிவிட முடியாது. No, God will always have his remnant. தேவனுக்கு எப்பொழுதுமே மீதமுள்ள மக்கள் உண்டு. And even in the reign of Antichrist, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலும் கூட God has his remnant. தேவனுக்கு மீதம் இருக்கிற மக்கள் 144,000. 144. All right. Now, on the 17th of the second Hebrew month, the rains came upon the earth. On the 17th of the second month, இரண்டாம் மாதத்தின் எபிரேய மாதத்திலே இரண்டாம் மாதத்தின் 17ஆம் தேதியிலே the rain came. மழை வந்தது. All right. Noah's ark and its 8 passengers, நோவாவுடைய பேழையும் அவருடைய 8 பிரயாணிகளும் and the ark அந்த பேழையும் landed on Mount
Ararat, the 17th of the 7th month, I beg your pardon. 7ஆம் மாதத்தின் 17ஆம் தேதியிலே அரராத் மலையிலே வந்து தங்கிட்டு. All right? When the ark started, where was it? அந்த பேழை துவங்கின பொழுது எங்க இருந்தது? It started on dry ground. உலர்ந்த ஒரு பூமியிலிருந்து. It started at the bottom. ஒரு அடிமட்டத்திலிருந்து துவங்கிட்டு. But when the fury of God swept the world, தேவனுடைய கோபாக்கினை உலகத்தை அழித்த பொழுது, everyone else and everything else went under. எல்லோரும் எல்லாமும் கீழாக சென்று விட்டது. Watch me closely. கவனித்து கேளுங்க. The same vehicle of transportation that God used to destroy the human race, மனுவர்க்கத்தை அழிக்கும்படி தேவன் பயன்படுத்தின அதே உபகரணம் வாகனமானது, is the same vehicle that God used to elevate Noah and his family. நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் உயர்த்தும்படி அதே வாகனத்தை பயன்படுத்தினார். For God took the ark from the ground. தேவன் பேழை பூமியிலிருந்து எடுத்து, everybody laughed at them when they were on the ground. எல்லாம் கீழே இருக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் நகைத்தார்கள். Many times when your faith is grounded, people laughed at you. அநேக மக்கள் உங்கள் விசுவாசம் தரையோடு இருக்கும் பொழுது ஜனங்கள் உங்களை பார்த்து நகைத்ததுண்டு. When your family was grounded, people laughed at you. உங்கள் குடும்பம் தரையில் இருக்கும் பொழுது ஜனங்கள் உங்களை பார்த்து நகைத்ததுண்டு. When you were knocked down, people laughed at you. நீங்கள் கீழே தள்ளப்பட்ட பொழுது ஜனங்கள் உங்களை பார்த்து நகைத்ததுண்டு. When you stepped into an empty ark that was smelly and stinking with animal stuff, they laughed at you. அந்த பெருமையான காலியான பிள்ளைக்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது அந்த மிருகங்களுடைய எல்லாம் நாற்றம் எடுக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் நகைத்தது. When they saw no sign of God's promise to you, they laughed at you. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற எந்த ஒரு அடையாளமும் காணவில்லை என்று பார்த்த பொழுது அவர்கள் உங்களை நகைத்தது. But when the ark started to lift up, அந்த பேழை உயர ஆரம்பித்த பொழுது, let me tell you, you will not always be grounded. நீங்க எப்பொழுதும் தரைமட்டத்திலே அல்ல என்று சொல்லுகிறேன். For when faith is in God, even on ground level, தரைமட்டத்தின் அளவிலே விசுவாசம் தேவனோடு இருக்கும் பொழுது, God will move you from zero to becoming his hero. தேவன் அந்த ஜீரோ இடையிலிருந்து உங்களுடைய ஹீரோ நிலைக்காக தேவனை உயர்த்துவார் இயேசுவின் நாமத்திலே. God took them right up and left them on the mountain top of Ararat. தேவன் அவளை கீழே இருந்து எடுத்து உயர்த்தி அரராத் மலையிலே தங்க வைத்தார். 2017 is a mountain top experience year for you. உங்களுக்கு என்று மலையின் அனுபவமாக இருக்க போகிறது. Every mockery, humiliation, ridicule, everything that you went to on ground level, God says, I got a mountain top of transfiguration waiting on you. I'm taking you up. நீங்கள் கடந்து சென்ற எல்லா பரியாசம், நிந்தை, அவமானம் எல்லாம் அந்த பூமியின் நிலை மேட்டிலே இருந்த உங்களுக்கு இந்த வருடத்தில் தேவன் மலையின் மறுரூபத்தின் அனுபவத்தை உங்களுக்கு தருகிறார். God sent me to tell you, தேவனை சொல்லும்படி அனுப்பினார். 2017 is a lift off year. 2017 ஆண்டு உங்களுக்கு உயர்த்துதலின் ஆண்டா இருக்கிறது. Lift off. 2017 is a lift off. 2017 உங்களுக்கு உயர்த்துதலின் ஆண்டு. Have you ever seen rockets being launched into the heavenlies? Have you seen it? If you've not seen it directly, you would have seen it on television, right? ராக்கெட் மேலாக அந்த விண்மண்டலங்களில் செலுத்தப்படுகிறத நீங்க பார்த்திருப்பீர்கள். Always எப்பொழுதுமே before there is a lift off, there's a countdown. உயர்த்தப்படுவதற்கு இருக்கும் பொழுது முன்பாக ஒரு எண்ணுகள் குறைக்கப்பட்டு வரும். And if God is getting ready to give you a rocket lift off, ஒரு ராக்கெட் போன்ற ஒரு உயர்த்தலை தேவன் உங்களுக்கு தர போகிறார். Let's start the countdown prophetically தீர்க்கதரிசனமாய் இப்பொழுது ஒரு கவுண்டர் சொல்றேன். Ready? ஆயத்தமா? Join with me. 9 8 7 6 5 4 3 2 1 Lift off! The promises of God தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் are the ark in which God is lifting you to your mountain top. உங்களுடைய மலையின் உச்சத்துக்கு உங்களை உயர்த்தக்கூடியதாய் இருக்கிறது. God is shifting you now. He is transitioning you from your history to your destiny. உங்களுடைய சரித்திரத்திலிருந்து தேவன் உங்களை எடுத்து உங்களுடைய இலக்குக்கு நேராக உங்களை தேவன் உயர்த்துகிறார், மாற்றி அமைக்கிறார். This is a prophetic word. God is transitioning you from your history, whatever it is,
to your destiny what it will be. உங்கள் சரித்திரம் என்னவாக இருக்கிறதோ அதிலிருந்து தேவன் உங்களை மாற்றி அமைத்து உங்கள் லக்கு எதுவோ அதற்கு நேராக உங்களை உயர்த்தி வைக்கிறார். Satan பிசாசே will not find you at your old address. பிசாசு உங்களை பழைய முகவரில கண்டுபிடிக்க முடியாது. He will look for you in your history. உங்கள் சரித்திரத்தில் உங்களை பார்க்கும்படி தேடுவான். But he will not find you. அவனால் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. High for your neighbor and say, I have relocated. I have relocated. நான் மாற்றி அமைக்கப்பட்டேன். Amen. Amen. High five the other person on the other side and say, I am relocated. I have been relocated. All right, here's the second 17 which is of significance. Are you ready for this? Jesus Christ gained a complete, absolute victory over death and the grave and the kingdom of darkness when God resurrected him. Are you ready for this? On the 17th of the Hebrew month Nisan, which is April 8th, AD 30. Jesus Christ gained complete victory over death and hell and the grave and the kingdom of darkness on the 17th of Nisan. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த பொழுது மரணத்தையும் பாதாளத்தையும் நரகத்தையும் முற்றிலுமாக அவர் சூறையாடி அதை அழித்த நாள் நிசான் மாதத்தின் 17ஆம் தேதியிலே. Can I go one step further? இன்னும் ஆழமா சொல்லலாமா? Romans chapter 8 verses 35 to 39. Just write those scriptures down. Go and check it out at home. ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வரை. The first 7 are marked out by being put in the form of a question, while the next 10 are given as the answer to it. The first 7 are a question, முதல் 7 ஒரு கேள்விகளாக வந்து கொண்டிருக்கிறது, and the next 10 are the answer to it. மற்ற 10 அவைகளுக்கு ஒரு பதிலாய் வருகிறது. Let me read. Who shall separate us from the love of Christ? Shall number 1 tribulation, number 2 distress, number 3 persecution, number 4 famine, number 5 nakedness, number 6 peril, and number 7 sword. 36ஆம் வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? As it is written, for thy name's sake we are killed all the day long, we are counted as sheep for the slaughter. Nay, in all these things we are more than conquerors through whom that loved us. For I am persuaded that. 35ஆம் வசனத்தை பாருங்க. உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கபடி நேரிட்டாலும். All right. Now, verse 37. You read verse 37. 37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்புகிறாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளர்களாய் இருக்கிறோமே. For I am persuaded, now watch this next 10, that neither death, number 1, nor life 2, nor angels 3, nor principalities 4, nor things present 5, nor things to come 6, nor power 7, nor height 8, nor depth 9, nor any other creature 10. 10 plus 7, 17 shall be able to separate us from the love of God which is in Christ Jesus. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும், இந்த 10 காரியங்கள் மேல உள்ள 7 சேர்த்து 17 காரியங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Can you understand now how significant 2017 is going to be? 2017 எத்தனை மகத்துவமுள்ளதாக இருக்க போகிறது என்பதை குறித்து பொழுது புரிந்துகிறேன். Please forgive me for the hair on my neck is standing up. My toes are tingling in my shoes, for I can feel a prophetic unction coming not just upon us but upon every one of you. For God who spoke is able to perform. தேவன் தாம் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எங்களது மாத்திரமல்ல உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவன் தாம் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். To look at the promises of God which are yes and amen in Christ Jesus. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. But we cannot cover all of those 8,000 promises. You know the truth. அந்த 8000 வாக்குத்தத்தங்கள் நம்ம முழுமையாக பார்த்து விட முடியாது. But I'm just going to
quickly show you something that is so important for you. உங்களுக்கு என்று மிக முக்கியமான ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். Are you ready for this? ஆயத்தமா? Write this down, please. Now, write it down. Okay, write it down first. The promises of God have no expiration date. தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. That's right. Now, all of the products that we buy, நாம் வாங்குற எல்லா ஒரு பொருட்களுக்கும் there are 2 dates on it. 2 நாட்கள் இருக்கும். Manufacturing date, அதை உற்பத்தி செய்த நாள், and then expiry date. அது முடிவுறும் நாள். Everything in this world இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமுக்குமே has an expiry date on it. அதுக்கு ஒரு முடிவு நாள் உண்டு. I was about to take, a tablet this evening, இந்த மாலையிலே a supplement rather, ஒரு டேப்லெட் எடுக்க இருந்தேன். and I normally take that because it gives you a lot of energy. Supplement, it's just a supplement, it's not a medicine. ஒரு பானத்தை எடுத்தேன். All right, and somehow something said, look at the date. ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லிட்டு டேட்டை பாரு. And I looked at the date, டேட்டை பார்த்தேன், and it had 2013. 2013 என்று போடப்பட்டிருந்தது. I said, oh my God. ஐயோ ஆண்டவரே. And then I quickly turned the underneath அதன் கீழாக உடனே திருப்பி to see the expiry date. அது முடிவுறும் நாளை பார்த்தேன். And it said போட்டிருக்கிறது October 2015. அக்டோபர் 2015. And I said, thank you, Jesus. You gave me a live illustration just before I got to the pulpit. மேடைக்கு ஏறதுக்கு முன்பாக எனக்கு ஒரு நல்ல சாட்சியை கொடுத்தீர் என்று சொன்னேன். உயிருள்ள சாட்சி. My brothers and sisters, I've got good news for you. கர்மன சகோதர சகோதரி, உங்களுக்கு நற்செய்தி வைத்திருக்கிறேன். All of us have bought things that have an expiry date on it. நாம் வாங்குகிற எல்லா பொருட்களுக்குமே அது முடிவுறும் ஒரு நாள் என்று உண்டு. But the only thing that never expires ஒரு நாளும் முடிவுக்கு வராத ஒரு காரியம் is the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மாத்திரமே. That's why I put my life on it. ஆகவே என்னுடைய வாழ்க்கையை அதில் நான் வைக்கிறேன். I don't care what the people say or laugh or ridicule. I've been blessed by the promises of God. ஜனங்கள் அதை குறித்து என்ன சொல்லி குறை சொல்லி முறுமுறுத்தாலும் சரி, நான் அவைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். And no other person in my life knows it better than my wife. When she came into my home, into my life as a wife, she saw the half-torn mat that I was lying on. மனைவி மாத்திரம் இதை அறிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் திருமணமாகி வந்த பொழுது கிழிந்து போயிருந்த ஒரு அரைப்பாய் மாத்திரமே. I had a half-torn mat. கிழிந்து போன அரைப்பாய். And today, இன்றைக்கு I cannot describe the blessings of God. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை என்னால் வர்ணிக்க முடியாது. Beyond my understanding. புரிதலுக்கு மேலாக இருக்கிறது. Somebody says, why do you get so worked up? ஏன் இத்தனையாக உணர்ச்சிப்படுகிறீர்கள் கேட்பார்கள். Because if you have been lifted off from a half-torn mat on icy ground during the cold of December here in Velo 23 years ago, you will understand what I'm talking about. என்ன சொல்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 23 வருடங்களுக்கு முன்பாக கிழிந்து போன பாய்களே டிசம்பர் மாதத்தில் இருக்கிற அந்த குளிரிலே நான் படுத்திருக்கும் பொழுது அது எப்படியாக அங்கே இருந்து இப்பொழுது உயர்த்தப்பட்டேன் பொழுது, but the never expiring God's promises தேவனுடைய முடிவுறா வாக்குத்தத்தமானது lifted me to where I am today. இப்படி இருக்கிற வண்ணமாய் என்னை உயர்த்திட்டு, for the eye has not seen, கண்கள் கண்டதில்லை, what my ears could not hear and will not hear, என் காதுகள் கேட்டதில்லை, கேட்கவும் முடியாது, and which this Dumbo couldn't get in his head at that time. அந்த வேளையில் இந்த மரமண்டைக்கு அது புரியாம போயிட்டு God did it. தேவன் செய்தார். And I came to tell you today, தேவன் நான் சொல்லப்படி வந்தேன், if God did it for me, தேவன் எனக்கு செய்திருப்பாரானால் he will do it for you. உங்களுக்கு என்னவாறு செய்வார். Listen to me carefully. கவனிங்க. There comes a point when we must stop listening to the voices and those around us and begin to listen to what it is that God is saying to us tonight. ஒரு நேரம் இப்படியாக வரும், நம்மை சுற்றி இருக்கிற மக்களுடைய குரல்களுக்கெல்லாம்
முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தேவனுடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்க வேண்டிய நேரம். I think there comes a point, and now is, that we have to start focusing on what God is calling you to do, not what those who are around you are calling you to do. தேவன் உங்களை எதற்கென்று அழைக்கிறார் அதை செய்யும்படி அதை கேட்க வேண்டும், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் சொல்கிற காரியங்களை கேட்பதற்கு அல்ல. This morning, as I come to a close of my sermon, let me tell you this: keep yourself focused on that thing which God has put inside of you, the promise. தேவன் உங்களுக்குள்ளாக வைத்த அந்த வாக்குத்தத்தத்தின் மீது முழு கவனத்தையும் செலுத்துங்கள் என்று இந்த காலவேளை முடிவுக்கு முன்பாக நான் அதை சொல்லி விடுகிறேன். My brothers and sisters, அருமையான சகோதரனே சகோதரியே, God's promises cannot fail. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தோற்பதில்லை. It will come to pass. அது நிச்சயமாக வந்து நிறைவேறும். He is a God who watches over his word to அவர் தமது perform. வார்த்தையை நிறைவேற்ற கவனமாய் உள்ள தேவனாய் இருக்கிறார். He has pledged that not one word will fail. ஒரு வார்த்தையும் தோற்பதில்லை என்று உறுதியளித்திருக்கிறார். Because if it does, அவர் செய்வாரானால் he is no longer God அவர் தேவனாய் இருக்க முடியாது. and has never been God. அவர் தேவனாய் இருக்கவும் முடியாது. Let me tell you this: நான் உங்களுக்கு சொல்லட்டும், what God has put inside of you, tend to it, take care of it, protect it, nurture it, nourish it, feed it, foster it. தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை பார்த்துக் கொள்ளுங்கள், பேணிக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், போஷாக்களியுங்கள். Amen. ஆமென். And let me tell you this: உங்களுக்கு சொல்லட்டும், surround your dreams in Christ with an environment and a surrounding that will allow it to take deep root and grow with divine purpose. உங்கள் கனவுகளை கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் அடைக்கலம் கொள்ளுங்கள், அவைகள் ஆழமாக வேர்பதிந்து அவைகள் நிறைவேறும் மட்டுமாய். Don't allow the enemy to come into the garden of your dream and steal your motivation, please. உங்கள் உணர்ச்சிகளை, உங்கள் உணர்வுகளை சத்துருவானவன் வந்து திருடி செல்லும்படி அவனுக்கு இடம் கொடுக்காதீர்கள். Don't let the devil get into your garden and steal your strength and your courage. உங்கள் உற்சாகத்தையும் உங்கள் பலத்தையும் சத்துருவானவன் உள்ளே வந்து திருடி போடுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். If it seems like it's taking too long for the dream or the promise to be fulfilled in your life, அந்த கனவோ வாக்குத்தத்தமோ நிறைவேறக்கு அதிக காலம் செல்வது போல் உங்களுக்கு தோற்றமளித்தாலும், please don't be like Sarah and try to force the promise by allowing it to come through someone else. சாராளை போல் நீங்கள் வேறு யாரும் மூலமாக இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றும் என்று நீங்கள் முந்திக் கொள்ளாது இருக்க வேண்டாம். Let me tell you today, இதை உங்களுக்கு சொல்லட்டும், don't expect your Hagars to birth your baby. உங்கள் குழந்தையை ஆகார் பெற்றெடுக்கும்படி நீங்கள் கொடுக்க வேண்டாம். Don't make the mistake Sarah did. சாராள் செய்த தவறை செய்ய வேண்டாம். Write this down, please. God's promise to you will always come through you. உங்களுக்கான தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்கள் மூலமாகவே வரும். Selah. இடைவெளி. Think on that right now. அதை இப்பொழுதே எண்ணிக்கொள்ளுங்கள். God's promise to you will always come through you. உங்களுக்கு நேரம் வருகிற தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்கள் மூலமாகவே வரும். Don't expect the maids in your house to birth your baby. உங்கள் குழந்தையை பெற்றெடுக்கும்படி உங்கள் வீட்டில் வேலை செய்களுக்கு கொடுக்க வேண்டாம். God said, தேவன் சொன்னார், the seed of promise can never come from the place of bondage. Or let me say the womb of bondage. The seed of promise, write it down. The seed of promise cannot come from the womb of bondage. அடிமைத்தனத்தின் கர்ப்பத்திலிருந்து வாக்குத்தத்தத்தின் வித்து பிறப்பதில்லை, வருவதில்லை. God, if I say nothing else, you got your message. How many of us have lost because we allowed others to come in and try and birth our baby? நமது குழந்தைகளை பெற்றெடுக்கும்படி நம்மில் எத்தனை பேர் மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து நமது ஆசீர்வாதங்களை இழந்து விட்டிருக்கிறோம். Listen, don't be like Sarah, சாராளை போய் இருக்க வேண்டாம், but rather be like அதற்கு மாறாக patient Job. பொறுமையுள்ள யோபை போல் இருப்போம். Don't listen to the friends like Job did. Don't listen to them.
நண்பர்களுக்கு செய்வொடுக்க வேண்டாம், யோபு செய்தது போல. Now listen to Job's wife who said to him, curse God and die. What good is it for you to still hold on to your integrity? உண்மைத்தன்மை ஏன் இன்னும் காத்துக் கொண்டிருக்கிற தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்ன யோபின் மனைவி போலும் இருக்க வேண்டாம். But you got to stand up like Job and say, listen, I'm in a transition. யோபு போல் நீங்கள் எழுந்து என்று சொல்லணும், நான் ஒரு மாற்றத்தில் இருக்கிறேன். I'm in a transition. நான் ஒரு மாற்றத்தில் இருக்கிறேன். I am moving from my history to my destiny. நான் என் சரித்திரத்திலிருந்து கடந்து சென்று என் லட்சியத்துக்கு நேராக செல்கிறேன். You talk like a foolish woman. நீ ஒரு மதியீனமான ஸ்திரியை போல் பேசுகிறாய். He said, அவர் சொல்கிறார், I know my Redeemer lives. என் மீட்பர் ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிவேன் என்று சொன்னார். 20 redemption, 2020 மீட்பு, 17 complete victory. பரிபூர்ணமான வெற்றி. 17 I know my Redeemer. 20 lives so that I might take complete victory. 2017 right there for you. என் மீட்பர் மீட்கிறவர் 17 பரிபூர்ணமான வெற்றி தருகிறார். 17 in the greatest turmoil of his life, when everything was whipped and stripped from Job, he held on to his faith in God and said, though he slay me, yet will I trust him. யோபுடைய வாழ்க்கையில் எல்லாம் முறிக்கப்பட்டு தோய்ந்து போனாலும், அவர் அடித்தாலும் அவர் என்னை காக்கிறார் என்று அவர் சொன்னார். And God gave him double for all the trouble. அவனுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் தேவன் இரட்டத்தினான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சபையே, everything that you went through in 2016, 2015, 2014, 2013 and 2012, 2016, 2015, 2014, 2013, 2012 நீங்கள் கடந்து சென்ற எல்லாவற்றிற்கும், all the trouble you went through, நீங்கள் கடந்து சென்ற எல்லா உபத்திரங்களுக்கு பதிலாக God is going to give you double for the trouble. அந்த உபத்திரங்கள் எல்லாத்துக்கும் தேவன் உங்களுக்கு இரட்டத்தினான ஆசீர்வாதத்தை தர போகிறார். This year, இந்த வருடத்தில் தானே, if you will connect with his promises அவருடைய வாக்குத்தத்தங்களோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருந்தால், and like Job never give up, யோபு போல் ஒரு நாளும் விட்டு விடாமல் இருந்தால், you will get your blessing. நீங்கள் ஆசீர்வாதங்களை But பெற்றுக்கொள்வீர்கள். listen, the good news is நற்செய்தி என்னவென்றால், God did not just prove his faithfulness to Job alone, யோபுக்கு மாத்திரம் தமது உண்மைத்தன்மையை அவர் நிரூபிக்கவில்லை, but also to erring Abraham and Sarah. When they were faithless, he was faithful. ஆபிரகாம் சாராளும் உண்மையில்லாத இருந்த பொழுதும் கூட அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். When she was 90 அவர் 90 வயதில் இருந்த பொழுது, and Abraham was 100, ஆபிரகாம் 100 வயது இருக்கும் பொழுது they had their baby. அவருடைய பிள்ளை பெற்றெடுத்தார்கள். Not Hagar, ஆகார் அல்ல, it came through the womb of Sarah. சாராளின் கர்ப்பத்தின் மூலமாக இருந்தது. God is reactivating your womb. அவருடைய கர்ப்பத்தை தேவன் மீண்டும் செயலாக்கமாய் மாற்றுகிறார். Touch your neighbor and say, get into the birthing position, please. Get into the birthing position, please. தயவுசெய்து குழந்தை பெற்றெடுக்கும் நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து வாருங்கள். Have your baby until you get into the birthing position. குழந்தை பெற்றெடுக்கும் அந்த நிலைக்குள் நீங்கள் வராத வரைக்கும் உங்களுக்கு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. God's word came to pass for her, கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு வந்தது, and it will come to pass to you. அது உங்களுக்கும் வந்து வரும். For the promises of God கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் are in Christ, கிறிஸ்து இயேசுவுக்குள் yes, ஆம் என்றும் and amen. ஆமென் என்றும் இருக்கிறது. Amen. ஆமென். I pray for you today உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். that everyone here இருக்கிற ஒவ்வொருவரும் will have a relentless spirit to keep pursuing the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விடாமல் பின்பற்றி செல்லும்படியான ஆவியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன், ஜெபிக்கிறேன். Keep pursuing the promises of God relentlessly in your life, my brothers and sisters. சோர்வில்லாமல் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் உங்கள் வாழ்விலே பின்பற்றி செல்லுங்கள். And he will bless you. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். And he will fulfill his promises to you. உங்களுக்கு அவர் தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். Amen. Amen. Listen. கவனிங்க. Why do I need a promise? எனக்கு ஏன் வாக்குத்தத்தம் வேணும்? This is the last statement. God's promises enable me to keep fighting for God's dominion in my life, in my dreams, and in my goals. என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய கனவிலே, என்னுடைய லக்குகளிலே ஒரு யுத்தத்தை செய்து தேவனுடைய ஆளுகை உண்டாகி இருக்கும்படியாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எனக்கு அவசியமா இருக்கிறது. எனக்கு உதவுகிறது.
God's promises தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் enable me to keep fighting for God's dominion in my life, in my dreams, and in my goals. தேவனுடைய ஆளுகை என் கனவிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய இலக்குகளிலே ஆளுகை செய்யும்படி வாக்குத்தத்தங்கள் உதவி செய்கிறது. What I like so much about the promises of God அதிகமாக நான் என்ன விரும்புகிற வாக்குத்தத்தம் is this again. இதுதான் மீண்டும் The promises of God தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் have no expiration date. அதற்கு ஒரு முடிவு என்ற தேதி கிடையாது. Let's stop right there. Hallelujah. ஹல்லேலூயா. Were you blessed? ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? We're going to continue the next GPs. We looked at only God's promises, but there's some more GPs coming. If you wondering what it is, come this evening 6 இன்னும் அதிகம் o'clock. இருக்கிறது. அதுக்கு தெரியும்னா மாலை ஆராதனைக்கு வாங்க. If you can't be here because you're immobilized, you're forgiven. But if you can be here, be here. But if you're going, you had to get back to different places and different, wherever, then I'll tell you, in the next 3 days, it will be on the archives. You need to get the remainder before you can really experience 2017 full blast. All right.